தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைன்னு தான் அவங்க தான் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை, அது குண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை, தொண்டர்களால் இல்ல. அது வந்து குண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை. அன்னைக்கு அதான் சொல்றேன், அன்னைக்கு நான் வந்து பில்லர் டு பில்லர் மோதி பார்த்துட்டேன், எல்லார்கிட்டையும் பேசி பார்த்துட்டேன், யாரும் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 10 அடியாள் கொடுங்கயான்னு கேட்டு பார்த்துட்டேன். ஏன்னா ஒத்தையில போனா அடி வாங்க முடியாது இல்ல. அதனால சிம்பிளா கேட்டேன், ஒரு 10-20 பவுன்சரை கொடுங்க எனக்கு, நான் என் பெரிய காரை கொண்டு போய் ஐயா வராரு ஒதுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினவன ஐயா வராருன்னு சொல்லிட்டாங்கன்னா பயந்துருவாங்க இவங்க. அது ஏதாவது அன்னைக்கு வந்து உண்மையில இன்னும் பெரிய கலாட்டாவே பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அது வந்து நம்ம கட்சியை நம்மளே பலகீனப்படுத்துறது. நம்ம வந்து சட்டப்பூர்வமா நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம வந்து நீங்க 10 பேரை கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க 100 பேரை கூப்பிட்டு வருவாங்க, நீங்க 100 பேரை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க 1000 பேரை கூட்டிட்டு வருவாங்க. அது வந்து கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு தான் அது வந்து கேவலம். நம்ம வந்து சட்டப்பூர்வமாக போராடி அந்த உரிமைகளை நம்ம வந்து பெற்று கொடுக்கலாம். நீங்க போய் ஃபார்ம் கேட்கலப்ப தலைமையில கேட்கறதுக்கு வந்து போய் தலைமையில போய் கேட்கறதுக்கு முதல்ல அந்த இவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன, தேர்தல் பொறுப்பாளர் 2 பேரு, ஆமா, அந்த 2 பேரோட நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். தலைமை கழகத்துக்கு 4 தடவை போன் பண்ணி எவ்வளவு பணம் கட்டணும், அதுவும் ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கு ஆதரவா எவ்வளவு பணம் கட்டணும்னு கேட்டேன். அதுக்கே எங்களுக்கு தெரியாதுண்ணா, பொறுங்கண்ணா, கேட்டு சொல்றோம்னான்னு தான் சொன்னாங்க. இதுல எனக்கு வந்து அம்மா, நமது அம்மா வந்து பேப்பர் வருது, அது வரவே இல்லை போன 15 நாளா. அதை வந்து அதான் சொல்லல, அந்த 2ஆம் தேதி பேப்பர்ல இவ்வளவு பணம் கட்டணும், 15 பொதுக்குழு உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணணும், ப்ரொபோஸ் பண்ணணும், இந்த கண்டிஷன்ஸே தெரியல யாருக்கும், ஒருத்தருக்குமே தெரியல. பொது உறுப்பினர்களா பொதுக்குழு உறுப்பினர்களா அதுலயே குழப்பம் இருக்கு. சரி, அதான் சொல்றேன் இல்லைங்களா, இதுல எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கட்சின்னு போனோம்னா நம்ம கட்சி உறுப்பினரே இல்லைன்னு கேஸ தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நமக்கு அது இப்ப ஏங்க இதெல்லாம் கூட தெரியாமையா நம்ம வந்து லீகலா பண்ணுவோம். அன்னைக்கு வந்து ஓவர் நைட்ல செய்யக்கூடியது எது வாய்ப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். திருப்பி அதுக்கு வந்து உறுப்பினர்களாக அந்த அன்னைக்கே நீதிபதி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். அது எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது, ரெக்கார்ட்லயும் இருக்குது. நடக்கிற தவறுகள், இந்த தேர்தல் முறையாக நடத்தப்படாவிட்டால் இந்த தேர்தலை ரத்து செய்ய நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உறுப்பினர் இல்லைன்னா இப்ப 1,00,000 பேர் அதுல போடுறாங்க, என்னோட சேர்ந்து 1,00,000 பேர் அதுல வந்து இந்த தேர்தல் முறையாக நடத்தப்படல. ஒவ்வொரு கிளையில இருந்தும் பாத்தீங்கன்னா போன் மேல போன் வருது, ஆனா இங்க சரியில்லை, இங்க சரியில்லை, அவரு ஒன்றிய செயலர் டிரைவரை போட்டுக்கிறாரு, அவரு குடும்பத்துல இருக்கிறவங்கள போட்டுக்கிறாங்க, வெறும் ஃபார்ம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க, எந்த தேர்தலும் முறையா நடக்கல. வெறும் கிளை செயலர் இருக்கேங்க. இப்ப கிளை செயலருக்கு என்ன சொல்றாங்கன்னா, வாங்க சரி ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா போங்க நாங்க அறிவிப்போம்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி தேர்தல் ஆகும்? இது மாதிரி பல இடங்கள்ல வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏதோ 16ஆம் தேதி காலையில நான் மெட்ராஸ்ல இருந்து திண்டுக்கல்லுக்கு இந்த ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். என் பின்னால ஒருத்தர் உட்காந்துட்டு நம்ம கட்சியினுடைய தாம்பரத்துல உள்ள ஒருத்தர் வந்து அங்க உட்காந்து நான் மாவட்டத்திட்ட பேசிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நீ அப்ளிகேஷனை கொடு நான் அப்ளிகேஷனை கொடுன்னுட்டு இருக்கிறாரு. நான் இல்லைன்னு சொல்லாத, நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ லயன்ஸ் கிளப் மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கிறாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, யாரோ எவனோ எங்கேயோ உட்காந்து யார் வேலை செய்யறான், வேலை செய்யறவனுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் தெரியல, இவங்க பின்னால உட்காந்துட்டு ஆள் அழுக்க பண்றாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சதான் சொல்றேன் இல்லைங்களா, ஒரு கழகத்துலதான் நீதி பிறக்கும் போல இருக்கு. அது வரை இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா அந்த கிளைக்கழக செயலாளர் நம்மளோட தொடர்புக்கு வர்றாங்க. இந்த மாதிரி எங்க கிளையில வந்து இது சரியா நடக்கல, எங்க நகரத்துல இது சரியா நடக்கல, என்னைய பதவி நீக்கம் செய்து விட்டு 40 வருஷம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எங்க கிராமத்துல அதிமுகன்னா அது நான் தான் கிளை செயலாளரா இருந்துட்டு இருக்கேன், இப்ப வந்து அவரோட டிரைவரை போடுறாரு, அவங்க சொந்தக்காரரை போடுறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோட நிறைய வருது. சொன்னா சொல்லுங்கன்னா நாங்க 100 பேரோட திரண்டு வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு முழுக்க நம்ம முதல்ல இருந்ததை விட ஒரு 20-30% நம்மளை இவர்கள் பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மாதிரி போன வாரத்துல இன்னொரு இது
சிங்கம் நின்ன இடத்துல சிறுநரி மாதிரி நின்னு கையை காட்டினாங்க. அது என்ன சொல்றேன்னு புரியும் உங்களுக்கு. சிங்கம் நின்னு கை காட்டின போயஸ் கார்டன்ல 2 பேர் கோமாளி மாதிரி நின்னு கை காட்டுறாங்க. நம்ம தலைவி இந்த மாதிரி அதான் சொல்லல, தலைமைக்கு தகுதி இல்லாத தலைமை இருக்கிறதுனால நம்மளுடைய என்ன சொல்றது மனங்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுது. பார்க்கலாம், போராடுவோம், தொடருவோம் போராட்டத்தை. சரிங்கண்ணா. இப்ப இன்னொரு வழக்கு ராம் சீதாபதி இப்ப இன்னொரு வழக்கு தாக்கல் ஆகுது. அதுக்கு அந்த இதெல்லாம் வந்து போடணும். நீங்க மறுபடியும் இதெல்லாம் முடிச்சுட்டு போன்ல பேசுங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இது இப்ப லாஸ்டா வந்து நகரத்து வார்டு எலெக்ஷன் போட்டாங்க சார். அப்ப வந்து பழைய கார்டு தான் நம்மகிட்ட இருந்துச்சு உறுப்பினர். இவங்க வந்து பிரசன்ட் உறுப்பினர் கார்டு கேட்டாங்க. முதல்ல நீங்க பிரசன்ட் உறுப்பினர் கார்டு முதல்ல அனுப்புங்க, அப்புறம் நான் தரேன். என்ன நீங்களே தராத நான் வந்து ஏன்டா பழைய கார்டுனா நான் எந்த கார்டு தர முடியும்? இருக்கிற கார்டு தான் தர முடியும். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்டுக்கு போட்டேன். இல்ல இந்த கார்டு இது நீங்க ரிஜெக்ட் பண்ணா நான் வேற மாதிரி தான் ரியாக்ஷன் காட்டுவேன் வேற இடத்துல. நான் இதை போய் கொடுப்பேன். நீங்க என்ன கார்டு இதெல்லாம் நான் அப்ளை பண்ண டேட் எல்லாம் இருக்கு. நீங்களே இந்த கார்டு கொடுக்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பப்ளிகேஷனை வாங்கிட்டாங்க. இவங்க வந்து வார்டுக்கு வேணுக்கு போறதுக்காக தான் இந்த மாதிரி பழைய கார்டை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. புது கார்டு தரணும் தரக்கூடாதா? இல்ல நீங்க உங்களுக்கு வந்து வாங்கி இருப்பாங்க, அறிவிச்சாங்களா தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு அறிவிச்சாங்களான்னு கேட்கிறேன். யாரும் என்ன இது பண்ணல, தாக்கல் பண்ணல. வேற யாருமே பண்ணலையா? பண்ணல. அந்த குரூப்பா போனோம் வார்டுல அந்த 8 பேர் 9 பேருக்கு அந்த 9 பேருக்கு அப்படியே யாரும் எடுத்து பண்ணல. அதனால கையெழுத்து போட்டாரு. கையெழுத்து போட்டாங்களா? போட்டு அதை காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் விவரமா. அதை பத்திரமா வச்சுங்க. நாளைக்கு வேற வேணாது போய் 5 புத்தா கொடுத்தா டப்புன்னு மாத்திடுவாங்க. ஏன்னா இப்ப நான் வந்து இந்த தேர்தல் அதாவது தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். அடிப்படை தொண்டர்கள் வாக்களித்து கிளை செயலாளர்கள் இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை முதல்ல சசிகலாவை பொதுச் செயலாளர்னு இவங்க பொதுக்குழுவுல அறிவிச்ச அன்னைக்கும் நான் தான் இது தப்புன்னு சொல்லி சொன்னேன். அன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸும் சசிகலாவை தாங்கி பிடிச்சாங்க. அடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது அந்த இணைகிற பேச்சுவார்த்தையை நான் தான் நடத்தினேன். ஆனா எனக்கே தெரியாம பின்னால அந்த விதிகளை எல்லாம் திருத்தினாங்க. அப்பவும் சொன்னேன் இது தப்புங்க, உணர்வுடைய தொண்டர்களுக்கு நம்ம செய்யற துரோகம். தேர்தல் ஆணையத்துல போய் நான் மனு செஞ்சேன், நீங்க ரெட்டலை சின்னத்தை இவங்களுக்கு கொடுங்க, ஆனா இந்த விதி திருத்துறதை ஏத்துக்காதீங்கன்னு சொல்லி சொன்னேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு கட்சி விட்டு நீக்கினேன்னு அறிவிச்சாங்க. சரி அறிவிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு நான் அந்த தொடர்ந்து அந்த வழக்கை வந்து நடத்திட்டு இருந்தேன். அப்ப இந்த கோரிக்கைக்கு வலிமை சேர்த்தது பெற்றுக் கொடுத்தது நம்ம தான். நமக்காகத்தான் இன்னைக்கு வந்து அது நடக்குது. என்னுடைய அந்த டெல்லி வழக்குல தான் இது நடக்குது. ஆனா இதை அறிவிச்சோடனே நான் முதல் நாள் பார்த்தீங்கன்னா இப்படி நாங்க தேர்தல் தொண்டர்கள் மூலமாக பண்றோம், விதிகளை திருத்திக்கிட்டோன்னே நான் வரவேற்று பேட்டி கொடுத்திருப்பேன். அன்றைய தேதியில எல்லா அந்த யூடியூப்ல டிவிகள்ல பார்த்தீங்கன்னா இல்ல இது நல்ல முடிவு, நான் வரவேற்கிறேன், இப்படித்தான் நான் பேட்டி கொடுத்திருப்பேன். ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா இவங்களே அதாவது இவங்க காலில் விழுந்து இவங்களே கும்பிட்டுக்கிறது, இவங்களே தலைவரா அறிவிச்சுக்கிறது. இல்ல இது தப்பு, இப்படி செய்யக்கூடாது என்று நான் வந்து சொல்லிட்டு அவசரமா வந்து அன்னைக்கு நான் சொன்னதே என்னன்னா, நீ நடத்து, யார் ஜெயிக்கிறாங்களோ ஏத்துக்குவோம், நடத்துறதுக்கு என்ன முறை, முதல்ல ஏங்க எல்லாரும் உறுப்பினர் அட்டை வாங்கிட்டீங்களா, இந்தாங்க இதுல எல்லாரும் வாங்க இந்த ஃபார்ம் கொடுங்க, இந்த தேதிக்குள்ள நீங்க உறுப்பினர் அட்டையை கொடுங்க. நான் முதல்ல அந்த ஃபார்ம் கட்சியில உறுப்பினராக சேர்றதுக்கு அந்த கிளை அந்த ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதை பரவலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இவங்க அதையே முறையா வந்து கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி பூர்த்தி செய்த படிவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நகல் எடுத்து ஜெராக்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க என்கிட்ட நிறைய பேர். அடுத்து அவங்களுக்கு கார்டு வரல. அடுத்து அதை தலைமையில கொண்டு போய் கொடுத்து பணம் கட்டி ரசீது வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் வந்து கார்டு வரல. எனக்கு ஒரு கிளை செயலர் பேசுறாரு, எங்க ஊராட்சியில 700 பேர் இருக்காங்கன்னா இவங்க செய்யலன்னா நான் அப்படியே மாத்தி திமுகவுக்கு போயிருட்டுமா, நாங்க அதெல்லாம் செய்யாதீங்க, இவங்களை நம்ம அடிச்சு துரத்தணும். இவங்க அடிச்சு துரத்தணும்னா என்ன, தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம். அதாவது என்ன பண்றாங்க சார், போட்டி போடுறாங்கல்ல அவங்க உறுப்பினர்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு, புரியுதுங்களா? அவங்க அதுக்கப்புறம் தான் எங்க என்னன்னு கேட்டாங்க. நான் என்கிட்ட நீங்க திறமை இல்லைன்னு நான் பட்ட பாயிண்ட் பிடிச்சிட்டேன். அன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணும்போது எல்லா கார்டும் கரெக்டா பார்த்தா யார் யாரு போட்டி போடுறாங்களோ அவங்க கார்டு எல்லாம் கரெக்டா இருக்கு, அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு இருக்கு. அப்ப இருந்தவங்களே திரும்ப வர்றதுக்கு தான் அவங்க பிளான். அவ்வளவுதான். இவங்க வந்து முதல்லயே எழுதி வச்சுட்டாங்க எந்தெந்த பொறுப்புக்கு யார் யார் வரணும்.
அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி வச்சுட்டாங்க. தேர்தல் அறிவிச்சுட்டாங்க. கார்டு அவங்க கையில மட்டும் இருக்கும். மற்ற போட்டி போடணும்னு நினைக்கிற யாருக்கிட்டவும் அந்த உறுப்பினர் அட்டைங்கிறது வந்து இருக்காது. இதுதான் இவங்க திட்டம். இது நான் இப்ப இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். அதுக்குதான் நான் விடவே இல்லை. கார்டு நான் கொடுத்துட்டேன். எனக்கு பழைய கார்டு அம்மாவு கார்டே இருக்கு. நீங்க 2 டைமாவும் கொடுக்காததுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் எழுதி கொடுத்த ரெக்கார்டு நான் வச்சிருக்கிறேன். எப்படி வராம போயிடும் அப்படின்னு நான் திருப்பி இப்ப இத்தனை பேத்துக்கு வருமோ இத்தனை பேத்துக்கு வராத போயிருமா? என்ன ரீசன் சொல்லுங்க சார், எனக்கு புரியல அப்படின்னு தெளிவா கேட்டேன். நான் கேட்கற கேள்வியில அவங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி கேட்பாங்கன்னு. அதனால உடனே என்ன பண்ண வாங்கிட்டு ஓகே உங்க டீம் ஓகே பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு செயல்த்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அறிவிப்பா வரணும். நாளைக்கு தலைமை கழகத்துல அறிவிப்பா ஏத்து ஒரு டீம் கூட போடல. அந்த வார்டுக்கு யாரும் போடல. அது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவன் இன்னொருத்தர் 2-4 பேர்கிட்ட வாங்கி வச்சுட்டு அவனா வந்து இவங்க தான் அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. அதாவது நான் முதல்ல கொடுத்ததே சொன்னதே என்னன்னா, நீ முதல்ல எல்லாருக்கும் உறுப்பினர் அட்டையை கொடுங்க. இதுதான் எங்களோட உறுப்பினர் பட்டியல் அப்படிங்கறது பகிரங்கமாக அறிவிப்பு கொடுங்க. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் யாராவது விடுபட்டு இருந்தா நீங்க சேர்த்துங்கன்னு சொல்ற. பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது, நம்ம என்ன பண்றோம்? அரசாங்கத்துல இருந்து போய் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, என்ன செய்யறோம்? அரசாங்கத்துல இருந்து வாக்காளர் பட்டியல் சேர்த்துறாங்க. வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க. யாராவது விடுபட்டு இருந்தது, அதாவது இப்ப மாற்று வேற கட்சிக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு இருந்ததுன்னா நம்ம அதை நீக்கணும். புதுசா சேர்றவங்க, பழசு புதுப்பிக்காதவங்க பேர் விட்டு இருந்ததுன்னா அதை நம்ம சேர்த்தணும். அதுக்கப்புறம் இறுதி பட்டியலை அறிவிக்கணும். அதுக்கு பின்னால நம்ம தேர்தலை அறிவித்தால் யாருக்கு மெஜாரிட்டி இருக்குதோ அது அவங்க வந்து வரலாம். நம்ம ஏத்துக்கிறோம்னு தானே சொல்றோம். இப்ப நம்ம வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடல, இல்ல நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போராடல. அது சசிகலா தினகரன் தான் அவங்கதான் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. நம்மளுது அது இல்ல. நம்ம வந்து நீ வந்து முறையா தேர்தல் நடத்து. கிளையில அந்த கிளை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படும். அவங்களுக்கு நாளைக்கு உறுப்பினர் அட்டை வேணும் இல்ல. நீங்க இன்னைக்கு அந்த கிளைக்கு ஆளே போடலினா கூட நாளைக்கு நீங்க வந்து ஒரு உங்க ஒன்றியத்துக்கோ இல்ல உங்க ஊராட்சிக்கோ உங்க நகரத்துக்கோ நீங்க போய் கேட்டீங்கன்னா காடுங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு அந்த கிளைக்கு அறிவிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கங்க. சரி, வேற யாருமே இல்ல, அறிவிச்சிடுறாங்க. நாளைக்கு நீங்க வந்து உங்களோட ஊராட்சியில தேர்தல் நடக்குது, அதுக்கு வந்து கட்சி சார்பா நான் நிக்கணும்னு கேக்குறீங்க. இல்ல இப்ப நகராட்சிக்கு நடக்குது, பேரூராட்சிக்கு நடக்குது, ஏதோ ஒரு பொறுப்புக்கு நீங்க கேக்குறீங்க. அப்ப வந்து போய் கேட்டீங்கன்னா காடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப இதுக்கு எல்லாம் தான் நம்ம வந்து, அதாவதுங்க அதிமுக தான் நம்ம அப்படிங்கிறது அது நம்ம உணர்வுக்குள்ள இருக்கிறது. அதையும் அங்கீகரிச்சு உறுப்பினர் அட்டை கொடுக்கறதுக்கு என்ன? நீ வேணா சரி தலைமைக்கு கேசி பழனிசாமி கார்டு கொடுத்தா ஒரு பொதுச் செயலருக்கு போட்டி போடுவார், அவர் கொடுக்காத, சரி வச்சுக்கோ. கிளை செயலருக்கு என்ன? கிளை செயலர் தேடி கொடுக்க மாட்டேங்கிற. அப்ப உண்மையான கட்சி உங்க கையில இல்ல. நான் அதான் பார்த்தேன். இன்னைக்கு காலையில எல்லாரும் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த தமிழ்நாடு முழுக்க இவங்க நடத்தின ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டவங்க 56,000 பேர். தமிழ்நாடு முழுக்க இவங்க நடத்தின ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டவங்க 56,000 பேர். நம்ம கிட்ட பேர் கொடுத்திருக்கிறவங்க 1,00,000 பேர். ஆனா நம்ம கிட்ட பேர் கொடுத்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேர் அந்த கிராமத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதாவது அடிப்படை தொண்டர்கள். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு கொள்கையை என்ன பண்ணிட்டோம், நமக்கு வந்து இந்த முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இந்த தலைவர், மாவட்ட செயலாளர், பொதுக்குழு எல்லாம் வேணாம். ஏன்னா எல்லா சுயநலவாதிக. நாளைக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு பண்டில் எடுத்து வச்சாங்கன்னா ஜம்ப் பண்ணிடுவாங்க. இல்ல உங்களுக்கு ஒரு இன்னும் போஸ்ட் தரணும்னு வர ராஜ்யசபா உங்களுக்கு தானே தாண்டிடுவாங்க. என்றைக்கும் நிறம் மாறாதவர்கள், என்றைக்கும் நிறம் மாறாமல் எம்ஜிஆர் அம்மா வழியில நடக்கிறவங்க அந்த கிளை அளவுல இருக்கக்கூடிய உண்மையான அதிமுக தொண்டர்கள். அதனால நம்ம அவங்க வந்தா போறோம். ஏன்னா அந்த தொண்டர்கள் அணி திரண்டுட்டாங்கன்னா, நீ ஜாஜே இப்படித்தானே ஆச்சு. நீங்க ஜா அணியில பாத்தீங்கன்னா பூரா நிர்வாகிகளா இருந்தாங்க, ஜே அணியில பாத்தீங்கன்னா பூரா தொண்டர்களா இருந்தாங்க. கடைசியில் எது நின்றது? தொண்டர்கள். அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம வந்து அதை பத்தி கவலையப்படுறதே கிடையாது. ஏன்ட்டே பல பேர் பேசுறாங்க. ஆனா வேண்டாம், நீங்க உங்க கூட சேர்த்து இன்னொரு 10 எம்எல்ஏக்கள் போடுங்க, முன்னாள் மாவட்ட செயலாளர் போடுங்க, அப்பதான் வெயிட்டா இருக்கும். எனக்கு வெயிட் எல்லாம் வேண்டாங்க, சாதாரண கட்சிக்காரங்க வந்தா போருங்க. இப்ப நம்ம பக்கம் இருக்கிறது 1,00,000 பேர் இருக்காங்க. அப்ப இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூட்டிட்டு வந்து வருது. அப்ப எதிர்காலம் நம்ம தான். நம்மை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில
அந்த தலைமையிலிருந்து கிளை வரைக்கும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அதே மாதிரி அரசாங்கமா அவங்க குடும்பத்துக்கு வேணுங்கிற அவங்க வீட்டுல அந்த பையன் ஒரு காலேஜ் சீட் கேட்கறாங்களா, கூப்பிட்டு சொல்லி ஃப்ரீயா பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணுமா, அதை வந்து காசு வாங்காம செஞ்சு கொடுங்க. மற்றவங்க என்னவோ பண்ணிட்டு போ. இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து கட்சிக்காரர்களுக்கு எதுவுமே செய்யல சார். அதாவது கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அணுகுமுறை போனாவே நீங்க சொன்ன கான்செப்ட்ல தான் பேசுறாங்களோ வழியே, ஐயோ நம்ம கட்சிக்காரங்க செய்யுங்க கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க கிட்ட. அதாவது எடப்பாடி பழனிசாமி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரா இருந்தார். ஏன்னா நான் எம்பியா இருக்கீங்களா, அவர் எனக்கு எம்எல்ஏவா இருந்தவர் தானே. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட எம்எல்ஏ, 2வது ரவுண்ட்ல அம்மா காலத்துல எம்பி. அந்த எலெக்ஷனுக்கு நிக்கிற பொழுது அப்பதான் எடப்பாடி பழனிசாமி முதல்ல எம்எல்ஏவா வந்து வர்றாரு. அதனால எனக்கு அவருக்கு தனிப்பட்ட விரோதம் ஒண்ணும் கிடையாது. ஒரு தடவை பேசும் பொழுது நான் சொன்னேன், பாருங்க கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்க கூடாதுங்க, அது வந்து நம்ம செய்யக்கூடாது, அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணுங்க. நாங்களாம் எம்ஜிஆர் காலத்துல அப்படித்தான் வந்து செய்வோம். அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல டிரைவர் கண்டக்டர்னா ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் வச்சுட்டு ஒரு நிப்பான். ஆனா இன்னொருத்தன் உறுப்பினர் அட்டையை வச்சுட்டு நிப்பான். உறுப்பினர் அட்டை கொண்டாப்பான்னு சொல்லி வாங்கி அவனை அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து அதை போட்டு அப்பே கைக்கு போட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேலை அது எல்லா துறைகள்லையும் எல்லா அமைச்சர்களும் அப்படித்தான் வந்து செய்வாங்க. அப்ப அதுதான் அவங்க ஊர்ல கெத்து. உங்க ஊர்ல ஏங்க இவர் அதிமுக கிளை செயலாளருங்க, இவர் போய் சொன்னா தாங்க அந்த மந்திரி செய்வாருன்னா தாங்க உங்களை பார்ப்பான். ஆனா உங்க ஊர்ல அந்த டிச்சு கான்ட்ராக்ட் பண்றவன் பாத்தீங்கன்னா அவன் மந்திரிக்கு பர்சன்டேஜ் கொடுத்திருப்பான். உங்களை பத்தி அங்க சொல்லிட்டு வருவான் அவன். அடுத்த நாள் மந்திரி உங்களை பார்த்து முறைப்பான். ஏன்னா அவனுக்கு கமிஷன் கொடுக்குறவங்களை பத்தி தப்பா சொல்லிட்டு இருப்பான். இதுதான் நீங்க இதுதான் நான் எடப்பாடி கிட்ட சொன்னேன், இல்லைங்க அப்படி செய்யக்கூடாது. நான் இன்னொரு திட்டமும் சொன்னேன், இந்த ஒரு விஷயத்தையாவது என் பொறுப்புல விடுங்க. தமிழ்நாடு முழுக்க அதாவது மத்திய அரசாங்கத்தில் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 20,000 இருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் வந்து அது ஒரு சப்சிடி தர்றாங்க ட்ரைனிங்க்கு. தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிறவங்கள பட்டியல் எடுப்போம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தொகுதிக்கு 1000 பேர் அவங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்க வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து எடுப்போம். நீங்க ஒரு கம்பெனிக்காரங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறத விட 100 வேலை நீ போட்டு கொடுத்துறப்பா உங்க கம்பெனில அப்படின்னு சொல்லி இப்ப மேட்டூர் இருக்கு, மேட்டூர்ல அங்க இருக்கிற கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்ப அவன்கிட்ட போய் நீங்க லோக்கல் 5 லட்சம் வாங்குறதுக்கு பதிலா எப்ப எங்க கட்சிக்காரங்க நாங்க வந்தப்ப பட்டியல் இவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுங்க, கொடுத்து 50 பேருக்கு வேலை கொடு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு வருஷத்துக்கு 1000 பேருக்கு பண்ணலாங்க ஒரு தொகுதிக்குன்னு சொன்னாங்க. கணக்கு போட்டு பாருங்க, 5 வருஷத்துல 10 லட்சம் பேர் வந்திருக்கும். கண்டிப்பா 5 வருஷத்துல 10 லட்சம் பேர் வந்திருக்கும். 10 லட்சம் பேருக்கு நீங்க அதை செஞ்சு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 50 லட்சம் ஓட்டு வந்திருக்கும். நீங்க தோத்தது எப்படி? 12 லட்சம் ஓட்டுல வந்து நீங்க தோற்கிறீங்க. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கந்துவட்டி பிசினஸ் மாதிரி, அதாவது ஆட்சியில இருக்கையில நாங்க நிறைய லஞ்சம் வாங்கிக்குவோம், கொடி கட்டுற கட்சிக்காரனுக்கு தினக்கூலி போட்டு கொடுத்துருவோம், ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றவனுக்கு கடிச்சோறு கட்டி கொடுத்து வண்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு வந்து கோஷம் போட்டு ஒரு குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்து விட்டுருவோம், ஓட்டு போடையில 2000 ரூபாய் ஓட்டுக்குன்னு கொடுத்துருவோம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், அதை கூட முழுமையா இருக்கு மக்களுக்கு கொடுக்கல. அதை தவிர இவங்களோட இருக்கிறவங்களுக்கு தீபாவளி போனஸ் கொடுக்கிற ஆளுங்க இவங்கதாங்க. லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு கீழே தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கிற ஆளு. நம்ம என்ன செய்யணும்? எம்ஜிஆர் காலத்துல என்ன செய்வாங்க? ஆனா நம்ம கட்சிக்காரரா ரொம்ப கிழிஞ்சு லுங்கியோட இருக்கிறாரா, அவருக்கு ஏதாவது ஒரு அவருக்கு வேணுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவர் ஏதோ அவர் குடும்பத்துல ஒரு பையனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒரு லோக்கல்ல உண்டா பண்ணி நல்ல தொழில் செய்யப்பா, இதை எடுத்து நீ செய்ய, அந்த மாதிரி ஏதாவது காசு எதிர்பார்க்காம நம்ம கொடுத்தோம்னா அவங்க நாளைக்கு அந்த கட்சிக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கட்சி நம்ம கொடுத்துருக்குது அப்படின்னு அவங்க அந்த கட்சிக்கு வேலை செய்வாங்கல்ல. எல்லாம் கான்ட்ராக்ட். இந்த இடத்துலதான் எனக்கு எடப்பாடிக்கு பிரச்சனையே முதல்ல ஆரம்ப பிரச்சனையே இதுலதான் வந்தது. அது எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம்னா நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம், கட்சிக்காரங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நம்ம காசு கொடுத்துட்றோம், அப்புறம் திருப்பி வந்து பணம் இதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரேட்டு தானா, நீ இது உருப்படாதுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அதுதான் முதல் சங்கடம். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.